கையில் பையுடன் சசிகலா ஷாப்பிங் போய்விட்டு வருவது போல வெளியான வீடியோ அனைத்தும் உண்மைதான். ஆனால் சிசிடிவியில் பதிவான காட்சிகள் எப்படி வெளியானது என்றுதான் தெரியவில்லை என்று போலீஸ் டிஐஜி ரூபா கூறியுள்ளார். பெங்களூர் சிறையில் சசிகலாவுக்கு விதியை மீறி எவ்வித சலுகைகளும் காட்டப்படவில்லை. சிறையில் இருப்பவர்களை தேவையில்லாமல் வம்புக்கு இழுக்குகிறார்கள் என்றும் டிடிவி தினகரன் கூறியிருந்தார். சிறையில் சசிகலா கைப்பையுடன் இருப்பது போல வெளியாகியுள்ள வீடியோ உண்மையானதுதான் என்று டிஐஜி ரூபா கூறியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், சிறையில் சோதனை நடத்திய போது பல அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்தன. அதைதான் அறிக்கையாக சிறைத்துறை டிஜிபிக்கு அனுப்பி வைத்தேன். அந்த அறிக்கை ரகசியமான ஒன்று. அது பற்றி வெளிப்படையாக பேச முடியாது. யாருடைய பேச்சை கேட்டும் நான் சிறைக்கு சென்று ஆய்வு செய்யவில்லை. முறைகேடு நடைபெறுவதாக தெரிய வந்தது. இதையடுத்தே நான் சிறையில் ஆய்வு மேற்கொண்டேன். யாருடைய முறைகேட்டையும் வெளியே கொண்டு வர வேண்டிய நோக்கம் எனக்கு இல்லை. சசிகலா வீடியோ அனைத்தும் உண்மையானதுதான். ஆனால் அதற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் ரூபா கூறியுள்ளார். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.